அப்படி எதிலுமே குறை கிடையாது. கேட்பதற்கு செவிக்கிதமாக இருக்கிறது. ஆமாண்டா பையா. இந்த யாரு நான் தான். எவ்வளவு சம்பளம் உனக்கு? மாசம் 30 ரூபாய் கொடுக்குறீங்க. 30 ரூபாய் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் பணம் பிடிக்கிறீங்க. அந்த 30 ரூபாயில நீ பெருமையா அரண்மனையில வேலை செய்யறா பெத்து பேரு. ஆமாண்டா ஜென்மத்தை வச்சுக்கணும் கேக்குறான். உன்ன பாத்து கூட்டி கூட கண்டிப்பா தரேன்டா பையன். இந்த மாசத்துல இருந்து உன்னுடைய சம்பளத்தை ஏத்தி கொடுத்துற கணக்கு புள்ளிய. அப்படியா? யாரா கணக்கு புள்ள அரண்மனையில? இவனுக்கு இந்த மாசத்துல இருந்து 4 ரூபாய் கூட்டி கொடுறா பையா. அது இருக்காமே போடலாமே. ஏண்டா உன்னெல்லாம் விட்டு என்ன வந்து சூரியன் வச்சாங்கடா. மார்புக்கு நேராக கவுளியானது வாரம் படித்தா அது என்னடி பலாபலம்? மார்புக்கு நேராக வாலி சொன்னாலடி உங்களுக்கு குறையாது கிடையாதுடா பையா. தானியம் வேற சாய். ஆமாடா தானியத்துல குறை என்பதே கிடையாது. நல்லா இருக்குதுமா முதல்ல மேல கேளு. வரும்போது வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கணும். சொல்லுங்க மாணவரியா பையா. என்னடா வேணும்? என்னடா இல்லாம எங்களுக்கு சொல்றது? என்ன அது சரி அம்மா குறை என்ன கிடக்குது? வச்சுக்க மாட்டேன். அவங்க வீட்டுக்காரர் பார்த்தாருன்னு வச்சுக்க. ஐயோ கடை வச்சிருவாரு, முறிக்கிடுவாரு. ஆமா ஆமா. இடது பக்கம் தோல் துடித்தா அது என்னடி பலாபலம்? இடது பக்கம். ஆமா தாயி பெண்களுக்கு இடது பக்கம்.
இந்த பூமி அரசாட்சி செய்ய புள்ள பறக்க பகத்தாயா என்னுடைய மாமிக்கு 100 ஆண் மக்களும் ஒரு மகளும் பிறந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் லட்சணகுமாரன். உன்னோட ஆமாண்டா, லட்சணகுமாரன்னு ஒரே ஒரு மகன் தான். ஆனா இப்ப பாரு கேட்கறதுக்கு அப்படியே காதல் தேன் பாயுது. சந்தோஷமா இருக்கிறேன். என்ன என் வீட்டுக்கார சும்மா இருக்கு. அவங்க 100 பேர்த்தாங்க, 100 பேர்களை பற்றி எடுத்தாங்க. 1000 தான் பக்கத்தாவல. யாரு நீ மேல பேருக்கு சொல்றாளே, நல்ல வார்த்தையா சொல்றடா பையன். நல்ல இருக்கிறது இன்னும் பெரிய பேருக்கு சொல்றாங்க. தூர போச்சு ஆண்களாக பிறந்த ஊர் வரைக்கும் வளர்ந்து பக்கம் தோல் துடித்தா அதுக்கு என்னடி பலாபல ஆண்களுக்கு வலது நாட்டோட நாடு வந்து சேரப்பாத்தாயா. இப்பொழுதே நமக்கு நாட்டுக்கு குறை கிடையாது, தேசத்துக்கு குறை கிடையாது. இந்த அவனி 56 தேசமும் நமதே தேசம் தான். உங்களுக்கு தான் மொத்தமே, அனைத்துமே நம்ம தேசம் தான். மொத்தமும் உங்களுக்கு தான். யாருக்கிட்டையும் போய் சொன்னது கிடையாது, யாரும் ஏமாத்துறது கிடையாது, யாருக்கும் தரம் சொல்லி தரமாட்டேன்னு சொன்னது கிடையாது. அதானே, யாருக்கிட்டையும் ஏமாத்துனது கிடையாது. நம்ம சொத்து மொத்தம் உங்களுக்கு தான். எல்லாம் எங்க மாமியார் சொத்து. அதானே, மாமனார் சொத்து இல்லையா? மாமியாருக்குறா. அப்படியா? ஆமா. சரி, அப்படி நாட்டோட நாடு வந்து சேரும் சொல்றாளே, நல்லா தானே இருக்குது. இன்னும் தேசத்தோட தேசம் வந்து சேரும் சொல்றா பையா. இன்னும் கேளு, இன்னும் கேளு. புறமாது வாடி 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 அரச காலையடி இங்கே பூச்சினிக்கிறியா? இங்கே பூச்சினி நான் செப்பல் போட்டு வந்துடுறேன். ஒழுங்கா போய் அப்படியே குடு 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 இரு இரு. அரசகாரர்களுக்கு
நமது மன்னர் மாதிரி அரச காலையர்களுக்கு பயம் வந்து காய வச்சுக்கலாம் இருக்கா நான் தூர வராது உட்காரு 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 என்னம்மா சொல்றா நமது மன்னர் மாதிரி அரச கலைஞர்களுக்கு இடது பக்கம் தோல் துடித்தான் அதுக்கு என்னடி பலாபல தாயி எல்லாம் பிஞ்சு புக்கு பையா இதுவரை கேட்டு வந்தது ஆயா உக்காரு ஆயா ஆயா வராயா பகாருக்கு மயம் வராது என்ன பண்றான் உங்க மரக்காராணி படம் எடுத்துங்க அண்ணா இப்ப சொல்ல பார்த்து கேட்டு உங்க மகாராணி படுற பாட்டை கேள்றையா என்ன சொல்ற அரச காலை ஒரு அரச காலைக்கு இடது பக்கம் தோல் துடித்தா தாயே இந்த காசி வாயாம சின்ன மரத்துல பெரிய மரத்துல நாக்க பிடிச்சின்னு கையில தாயா சின்ன மரத்துல பெரிய மரத்துல ஐயோ பொய்யோன்னு நாக்க பிடிச்சிக்கின்னு கைலாசம் சேருவாரு ஐயோ எங்க அம்மாவுக்கு மோளம்னா தெரியாது அது ஒரு மோளமாச்சா ஏய் மோளமாடா தெரிஞ்ச அம்மாடா பை